இன்னைக்கு நாடு முழுவதும் ட்ரெண்டிங்ல இருக்க ஒரே விஷயம், ஒரே கேஸ். கர்நாடகா, நமக்கு நெய்பரிங் ஸ்டேட்டா இருக்க கர்நாடகால தர்மஸ்தலா. இந்த வீடியோல அந்த தர்மஸ்தலாவை பத்தி நம்ம ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அதை 5 விஷயமா செப்பரேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன், தர்மஸ்தலா நேம் அண்ட் மீனிங். செகண்ட் ஒன், அங்க இருக்கக்கூடிய ஹிடன் சீக்ரெட்ஸ். தேர்ட், அங்க இருக்கக்கூடிய ஹிஸ்டரி. ஃபோர்த், அங்கிருந்து வெளிவந்த விசில் ப்ளோவர். அண்ட் ஃபைனலா என்னோட ஒப்பீனியன். இந்த 5 செக்மெண்டா இந்த வீடியோ நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நேம் அண்ட் மீனிங். தர்மஸ்தலா அப்படிங்கிற பேருக்கான அர்த்தம் என்ன? நீதி, ரைச்சியஸ்னஸ் அண்ட் ட்ரூத்ஃபுல்னஸ். இது கிடைக்கக்கூடிய இடம் அப்படின்றது தான் தர்மஸ்தலா அப்படிங்கிற பேருக்கான அர்த்தம். ஆனா இன்னைக்கு அந்த இடத்துல பல பெண்களுக்கு நடந்த அநீதியை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தர்மஸ்தலா அப்படிங்கிற நேமை நம்ம 2ஆ பிரிக்கலாம். தர்மம் அப்படின்னா ட்ரூத்ஃபுல்னஸ், ரைச்சியஸ்னஸ், நீதி. இதை தர்மம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்தலம் அப்படிங்கிறது அந்த இடத்தை குறிப்பிடுது. ஸோ தர்மஸ்தலா அப்படிங்கிறது நீதி கிடைக்கக்கூடிய இடம் அப்படின்னு இருக்கு. ஆனா அந்த இடத்துல பல பெண்களுக்கு நடந்த அநீதி அப்படின்னு சொல்லப்படுற இடத்த பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஃபுல்லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த தர்மஸ்தலா கோயில்னா என்ன? தர்மஸ்தலா கோயிலுங்கிறது மஞ்சுநாதர் டெம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. மஞ்சுநாதருங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சிவனோட இன்னொரு ரூபமா தான் பாக்குறாங்க மக்கள். இது பரசுராமருக்கு சிவன் காட்சியளித்த இடமா இருக்கு. இந்த கோயில்ல ஒரு நாளைக்கு ஆவரேஜா 2000 பக்தர்கள் வந்து போயிட்டு இருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 2, அந்த இடத்துல இருக்கக்கூடிய டார்க் சீக்ரெட்ஸ். இந்த டார்க் சீக்ரெட்ஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 451 சூசைட்ஸ் வந்துட்டு ட்ராக் பண்ணப்பட்டிருக்கு. இது 2001ல இருந்து 2012 வரைக்கும். இதெல்லாம் எங்க கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா நேத்ரவதி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரியாஸ் எல்லாத்துலயும் கிடைச்சிருக்கு. இந்த 451 சூசைட்ஸ்ல ஆல்மோஸ்ட் 98% வந்துட்டு மென் மட்டும்தான். இதுல மீதி 4ல இருந்து 5 பேர் மட்டும்தான் பெண்களா இருக்காங்க அப்படின்னு ட்ராக் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல இந்த ட்ராக்டு சூசைட்ஸ் இல்லாம பல அன்ட்ராக்டான மர்டர்ஸை பத்தி பார்க்க போறோம். இதுவுமே வந்துட்டு ஸ்பெகுலேஷனா தான் இருக்கு இது வரைக்கும். ஆனா இதை பத்திலாம் என்னென்ன ஃபேக்ட்ஸ் எல்லாம் வெளியில வந்திருக்கு அப்படிங்கறத ஃபுல்லா அந்த வீடியோல பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்ன பாயிண்ட் நம்பர் 3, ஹிஸ்டரி. ஆனா இதை அந்த இடத்தோட ஹிஸ்டரின்னு சொல்றதை விட அங்க இருக்கக்கூடிய மிஸ்ட்ரின்னு சொல்லலாம். 2012ல சௌஜன்யா அப்படின்னு ஒரு பொண்ணோட கேஸ். இது எல்லாருமே இப்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அந்த கேஸ்ல என்ன நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு ஒரு பிரீஃப் மட்டும் கொடுக்குறேன். 2012ல ப்ரீ காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணு சௌஜன்யா காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது காணாம போயிருக்காங்க. சில நாட்கள் கழிச்சு அவங்களோட பாடி மட்டும் கிடைச்சிருக்கு, ஒரு மரத்துல கட்டப்பட்ட நிலையில. அதுக்கப்புறம் ஒருத்தர் அங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு. அவர் பேரு சந்தோஷ் ராவ். இவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு 10 வருஷம் கழிச்சு இவர் வந்துட்டு இந்த கொலையை பண்ணல அப்படின்னு சொல்லி ரிலீஸும் பண்ணப்படுறாரு. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இவர் அரெஸ்ட் பண்ணப்பவே அந்த சௌஜன்யாவோட பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சந்தோஷ் ராவ் வந்து இதை பண்ணல, வேற யாராவது இதை பண்ணியிருக்காங்க, நீங்க சந்தோஷ் ராவை ஃப்ரேம் பண்றீங்க அப்படின்னு பேரண்ட்ஸே சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி அவர் அரெஸ்ட் பண்ணி அவரை ஜெயில் தண்டனையும் அனுபவிக்க வச்சிருக்காங்க. ஆனா அவரு 10 வருஷம் கழிச்சு இப்போ இன்னசென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சௌஜன்யாவோட கொலையை பண்ணது யாரு? இது எல்லாத்தையும் பத்தி சமீர் அப்படிங்கிற ஒரு யூடியூபர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அவரு இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. இவர் போட்ட வீடியோ பயங்கர வைரல் ஆகி மக்கள் எல்லாரும் ஏகப்பட்ட கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுல சில கேள்விகள் அவருக்கு எதிரானதாகவும் இருந்துச்சு. நீ ஒரு முஸ்லிம், இந்து கோயிலுக்கு எதிராக இந்த மாதிரி தப்பான நியூஸை பரப்புற அப்படின்னு சொல்லியும் கேள்விகள் இருந்துச்சு. ஆனா அந்த கேள்விகள்லாம் நிஜமா? இதெல்லாம் நமக்கு இப்ப தேவை கிடையாது. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சமீர் சொன்ன விஷயம் உண்மையா இல்லையா, அதை ப்ரூவ் பண்ற விதத்துல பீமா அப்படின்னு இப்ப போலீஸால நேம் பண்ணப்பட்ட ஒரு விசில் ப்ளோவர். விசில் ப்ளோவர்லாம் என்னன்னா, ஒரு விஷயத்த நானும் கூட சேர்ந்துதான் பண்ணேன், ஆனா இதை பத்தி நான் வெளியே தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் விசில் ப்ளோவர்னு சொல்லுவாங்க. இதுதான் நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண 4வது பாயிண்ட், விசில் ப்ளோவர். இந்த பீமாங்கிறவரு இப்ப போலீஸால வைக்கப்பட்ட பேர் தான். அவரோட நிஜ பேரு, அவரோட நிஜ ஐடென்டிட்டி என்ன, அது எதையுமே மக்களுக்கு வெளியில சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, இந்த விசில் ப்ளோவரோட உயிர் ஆபத்துல இருக்கலாம் அப்படிங்கறதுனால சொல்ல மாட்டாங்க. இவர் 1995ல இருந்து 2014 வரைக்கும் இந்த தர்மஸ்தலால ஒரு சானிடேஷன் ஒர்க்கரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. தர்மஸ்தலால இருக்கக்கூடிய ஃப்ளோர்ஸ் எல்லாம் கிளீனிங் பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு நாள் கொடூரமான வேலை கொடுக்கப்படும். ஒரு இறந்து போன பெண்மணியோட பணத்தை போய் புதைச்சிட்டு வா அப்படின்னு அவரு சொல்றாரு. இதே மாதிரி பல வருஷங்களா கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கு. இந்த மாதிரி நான் 100கணக்கான பெண்களை புதைச்சிருக்கேன், தர்மஸ்தலா கோயிலை சுத்தியே புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வாட்டி நான் புதைக்க போகும்போதுமே எனக்கு ஸ்ட்ரிக்டான ஆர்டர்ஸ் என்ன வந்துச்சுன்னா, நான் போய் இந்த பணத்தை புதைச்சிட்டு மட்டும் வரணும், எந்த விதமான கேள்விகளும் கேட்கக்கூடாது, ஏதாவது கேள்வி கேட்டா என்னையும் என் குடும்பத்தையும் கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. ஆனா இப்படி பண்ணிக்கிட்டே இருந்த நிலையில ஒரு நாள்ல என்ன ஆகுதுன்னா, இது எல்லாத்தையும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணணும்ல. அவருக்கு இது ஸ்டாப் பண்ற சிச்சுவேஷன் எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்துட்டு ஹராஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த ஹராஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன்,
என் ஃபேமிலியோட நான் இங்கிருந்து கிளம்பி வேற ஊருக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒர்க்கையும் குவிட் பண்ணிட்டு கிளம்பியிருக்காரு. ஆனா அவரு இப்ப ரீசெண்டா 2025 ஜூலை 3 அன்னைக்கு அவரோட கில்ட் அவரை ரொம்ப கொள்ளுதுன்னு சொல்லிட்டு வெளியில வந்து அங்க நடந்த மொத்த குரூவல்ட்டியோட ஒரு கேஸா அதை ரைட் பண்ணி தக்ஷின் கன்னடான்னு சொல்லப்படக்கூடிய டிஸ்ட்ரிக்ட், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டோட சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ்ட போய் கொடுத்திருக்காரு. இவர் ரிட்டன் கம்ப்ளைண்ட்டை அதை சப்மிட் பண்ணாரு. அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நிறைய கேள்விகள் மக்களிடையே எழும்பிக்கிட்டே இருக்குங்கிறதுனால இந்த விஷயம் ரொம்ப பூதாகரமா வெடிக்க ஆரம்பிச்சதும் ஜூலை 10 அன்னைக்கு இவரை விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே இவரை மறைக்கப்படுறாங்க. இவரோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் வெளியில வராது, இவரோட ஃபேஸ் டீடைல்ஸ் வெளியில வராது, இவரோட போட்டோ கூட வெளியில ஷேர் பண்ணப்படாது. இவர் ஜூலை 3 அன்னைக்கு ரிட்டன் கம்ப்ளைண்ட் அதை சப்மிட் பண்ணதுல இருந்து இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசா வெடிச்சுக்கிட்டே வந்திருக்கு. இது மக்கள் எல்லாரும் நிறைய கேள்வி ஆல்ரெடி கேட்டுட்டு இருக்காங்கிற பட்சத்துல இது ஒரு பாயிண்ட்ல பூதாகாரமா வெடிச்சது. அது வெடிச்சதுக்கு அப்புறம் இந்த பீமா அப்படின்னு சொல்லப்படுறவரை விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே கொண்டு வராங்க போலீஸ். அண்ட் இந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே அவர் வந்ததுனால அவரோட ஃபேஸை வேற யாருக்கும் ரிவீல் பண்ணக்கூடாது, ஏன்னா அவர் உயிருக்கு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறதுனாலையும், அண்ட் இவர் ஒரு டிண்டட் ப்ரொடெக்டட் கார் கிளாஸ்ல மட்டும்தான் கூட்டு போவாங்க, அண்ட் இவரை ஒரு ஸ்பெஷலான செக்ரிகேட்டடான பிளேஸ்ல மட்டும்தான் வச்சிருப்பாங்க. அடுத்த டைம்லைன் ஜூலை 19 அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஏன்னா இந்த கேஸ் இவ்வளோ பெருசா விரிஞ்சுக்கிட்டே போகுது, இதுல இன்னும் எத்தனை பேர்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு தெரியல, அண்ட் இவர் சொல்றதெல்லாம் நிஜமாலுமே உண்மையா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு SIT-யை ஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். ஆனா இது நடந்தது ஜூலை 19. ஸோ ஜூலை 19ல இருந்து இதை பத்தி நிறைய பேர் வெளியில பேசலையே, ஏன் நீயே கூட பேசல, ஏன் எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃபேமஸான இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இதை பத்தி பேசவே இல்லையே அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். இந்த கேள்விக்கான பதில் என்னன்னா கேக் ஆர்டர். கவர்மெண்டால போடப்பட்ட ஒரு சட்டம். இதுக்கு வாய்ப்பூட்டு சட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேக் ஆர்டர் என்னன்னா, ஒரு விஷயம் ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்கு, ஸோ இந்த விஷயத்தை பத்தி வெளியில யாருமே பேசக்கூடாது, தேர்ட் பார்ட்டிஸ் யாரும் இதை பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிறது தான் கேக் ஆர்டரோட ஒரு நேச்சரா இருக்கு. இது எதுக்காகனா, இந்த விஷயத்தை பத்தி நிறைய பேர் பேச இந்த விஷயத்துக்குள்ள சம்பந்தப்பட்டிருக்கவங்க இந்த விஷயத்தை பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு அவங்க தப்பிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்த வேண்டிய சட்டம் இது. ஆனா இந்த கேஸ்ல அந்த மாதிரி இதை பயன்படுத்திருக்காங்களா நமக்கு தெரியுமா? அதை பத்தி தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். இந்த சட்டத்தை போட்டதுக்கான காரணம் என்னன்னா, பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதை பத்தி பேச மக்களோ இல்ல கோர்ட்டோ இதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனாலதான் இந்த கேக் ஆர்டரை போட்டிருந்தாங்க. ஆனா இந்த கேஸ்ல இந்த கேக் ஆர்டரை போட்டதுக்கான காரணம் இதுதானா? அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பல ஜேர்னலிஸ்ட் எல்லாம் ஒரு கேஸை போட்டு இந்த கேக் ஆர்டரோட உண்மை என்ன அப்படின்னு வெளியே கொண்டு வரலான்னு பார்த்துருக்காங்க. அப்பதான் தெரிஞ்சது என்னன்னா, இந்த கேக் ஆர்டரை போட்ட ஜட்ஜே தர்மஸ்தலாவோட அறக்கட்டளைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ல தான் படிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த கோவிலோட அட்மினிஸ்ட்ரேட்டரோட அட்வொகேட் சேம்பர் ஒரு கிளப் வச்சிருக்காங்க, அந்த கிளப்லயுமே ஒரு மெம்பரா இருந்திருக்காரு. ஸோ இது எல்லாமே ஒரு சந்தேகத்தை கொடுத்துருக்கு. என்னன்னா, இவர் இந்த மெம்பரா இருந்ததுனாலையும் இந்த அறக்கட்டளை கீழே படிச்சதுனாலையும் தான் இந்த கேக் ஆர்டரை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சந்தேகத்தை நீக்கிற வகையில தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்து அந்த கேக் ஆர்டரையும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேக் ஆர்டரை ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாம அந்த ஜட்ஜையும் இந்த பெஞ்ச்ல இருந்தே மாத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கான்ஸ்பிரசிலாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க நேரத்துல நம்மளோட பீமா விசில் ப்ளோவரா வெளியில வந்தவர், நான் வந்துட்டு இந்த கில்ட் என்ன ரொம்ப உருக்குது, அதனால நான் வெளியில சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி வெளியில வந்துட்டு இவருக்காகவே ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணி இவர் சொன்னது உண்மையா இல்லையா அப்படின்னு தேடிட்டு இருக்க நேரத்துல, ஸோ இப்படி இருக்க நிலையில நம்ம SIT-ல இருக்கக்கூடிய ஒரு அபிஷியலே வந்துட்டு பீமாவை மிரட்டி இருக்காரு. இது மிரட்டினது சரியா? அவருக்காக வேலை பார்க்க வேண்டிய SIT-யே அவரை மிரட்டி இந்த கேஸ்ல இருந்து வெளியே தள்ள பார்த்திருக்காங்க. அப்படி என்னதான் இந்த SIT வந்துட்டு இப்ப தேடிட்டு இருக்காங்க. நான் 13 சைட்ஸ்ல வந்துட்டு பல பேர் இறந்தவங்களை புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சைட்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா இப்ப டிக் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுல ஒரு சைட்ல சைட் நம்பர் 8 இதுல வந்துட்டு போன்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த போன்ஸ் கிடைச்சதுதான் இப்ப பயங்கரமான பிரேக்கிங் நியூஸா இருக்கு இன்டர்நெட் ஃபுல்லாவே. இதுலயே ஒரு ஸ்பெகுலேஷன் என்ன வந்திருக்குன்னா, இது ஒரு மேலோட போன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இது ஃபீமேல் போன் கிடையாது அப்படின்னு ஆன்லைனில் ஃபுல்லாக நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் இப்போ இன்னைக்கு ரீசெண்டாக வந்த ஸ்பெகுலேஷன் என்னன்னா, சைட் நம்பர் 11A அப்படின்னு குறிப்பிடப்படக்கூடிய இடத்துல பல நூற்றுக்கணக்கான போன் ஃப்ராக்மெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு, இதுல ஒரு ஃபீமேலோட போனும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது எல்லாமே ஸ்பெகுலேஷனா தான் இருக்கு. SIT வந்துட்டு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஒர்க்கர்ஸ் இருந்து வெளியே வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் தான் நமக்கு இப்ப ஸ்பெகுலேஷன்ஸா ஆன்லைன்ல கிடைச்சிட்டு இருக்கு. சரி, இதை நம்ம ஸ்பெகுலேஷனாவே கூட வச்சுக்கலாம். சைட் நம்பர் 8ல கிடைச்ச போன், அப்புறம் சைட் நம்பர் 11Aல கிடைச்ச போன்ஸ் எல்லாம் வச்சு இவங்க யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? இதை ஒரு ரெக்கார்டோட மேட்ச் பண்ணி பார்க்கணும், கரெக்டா இல்லையா?
மேட்ச் பண்ணி பார்க்கறதுக்கு நம்மள்ட்ட டிஎன்ஏ டீடைல்ஸ் வேணும், ரெக்கார்டும் வேணும். அந்த ரெக்கார்டு தான் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்டை ப்ளே பண்ணிட்டு இருக்கு. ஒரு ஆர்டிஐ ஒன்று போட்டிருக்காங்க, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலியமா 2000ல இருந்து 2015 வரைக்கும் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனா அப்போ போலீஸ் என்ன ரிப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னா, இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்க டிஸ்ட்ராய் பண்ணோம்னு சொல்லல, ரெக்கார்ட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்காங்க. எப்படி டிஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னு கேட்டா, இது நாங்க டிஜிட்டலா டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா வீடியோட ஸ்டார்டிங்ல, ஒரு 450 சூசைட்ஸ் நடந்துச்சுன்னு. அந்த சூசைட்ஸோட டேட்டா மட்டும் தான் எங்கள்கிட்ட இருக்கே தவிர்த்து வேற எந்த டேட்டாவுமே எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. இதுவுமே மக்களிடையே பயங்கரமான ஒரு கேள்வியை தான் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அழிக்கப்பட்ட நிலையில இந்த ஆர்டிஐ போட்ட மிஸ்டர் ஜெயநாத் அவர் இப்போ செகண்ட் விட்னஸா வந்திருக்காரு இந்த கேஸ்க்கு. செகண்ட் விட்னஸா வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 15 வருஷத்துக்கு முன்னாடி நானே என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு சின்ன பொண்ணை பரி பண்ணதே நான் பார்த்தேன், ஹையர் அஃபீஷியல்ஸ் முன்னாடி தான் இந்த பரியலே நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் கொடுத்த அந்த விட்னஸ் ரிப்போர்ட்டுமே இந்த கேஸை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கு. அண்ட் இதெல்லாம் தாண்டி இந்த எஸ்ஐடியோட ஹெட் பிரணாப் மோகன்டி அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு. இந்த நியூஸை பத்தியும் எந்த விதமான அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வெளியில வரல. ஸோ இந்த மாதிரியான முரண்பாடான விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டே தான் இருக்கு இந்த கேஸ்ல. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன 5வது பாயிண்ட், என்னோட ஒப்பீனியன் என்ன, இந்த கேஸ்ல நிஜமாலுமே பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்குமா? ஒரு பக்கம் பல காலேஜஸ், பல ஹாஸ்பிட்டல்ஸ், பல கோடிக்கணக்கான சொத்து வச்சிருக்க தர்மஸ்தலாவோட அட்மினிஸ்ட்ரேஷன், இன்னொரு பக்கம் ஒரு சிம்பிளான சானிடேஷன் ஒர்க்கர், அப்புறம் அவர் கூட ஒரு ஆக்டிவிஸ்ட். இந்த நீதிக்கு மக்களோட எமோஷன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் எவிடன்ஸ் வேற பக்கமா பதில் காமிச்சிட்டு இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் கிடைச்சது ஒரு மேல் ஸ்கெலிட்டன் மட்டும்தான். ஆனா மக்களோட எமோஷன் இங்க பல பெண்களுக்கு நடந்த அநீதியை தட்டி எழுப்பிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் பதில் வந்துட்டு இந்த எஸ்ஐடியோட ரிப்போர்ட்ல தான் கிடைக்கும். இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல நான் சொன்ன மாதிரி தர்மஸ்தலா நீதி நேர்மை கிடைக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல தர்மம் நிலைநாட்டப்படுமா? இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் உங்களோட கேள்விகளை என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. எனக்கு தெரிஞ்ச பதில நான் உங்களுக்கு சொல்றேன். என்கிட்ட மட்டும் இல்லை, எல்லாருக்கிட்டையும் கேள்விகளை கேட்க ஆரம்பிங்க. அண்ட் தர்மஸ்தலாவை பத்தி தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.